சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு எவ்வளவு பணம் தேவை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காகத்தான் பணத்தை கொண்டு வராமல் பண மூட்டையையே உனக்காக கொண்டு வந்துவிட்டேன். இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ராஜயோகமே. இதுவரைக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் ஒவ்வொரு முறையும் பணத்தை சேர்க்க வேண்டும். இனி நம் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் அடுத்தவனுடைய கையை எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்வாய். ஆனால் கடைசியில் பார்த்தால் நீ சேர்த்து வைத்திருக்கும் பணமெல்லாம் உன்னுடைய உடம்புக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தான் போகுமே தவிர ஒரு சேர்த்து ஒரு நகையாக்கவும் இல்லை, ஒரு வீடாக்கவும் என்று நினைத்தால் கூட அது அனைத்தும் நடக்காமல் உன்னை இன்னும் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயமுறுத்த செய்யும். அது போன்ற விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆனால் இதுவரைக்கும் பணமானது எந்த ஒரு விதத்திலும் உனக்கு ஒத்தே வராத அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை தருகிறது. சேர்க்கலாம் என்று நினைத்தால் ஏதேதோ செலவாகுகிறது. நல்ல காரியத்திற்கு அதை பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் அது அனைத்துமே கெட்ட காரியங்களாகவே மாறுகிறது. என்ற பொழுது நீ மிக மிக வாடிய நிலையில் தான் இருக்கிறாய். கவலைப்படாதே, நிச்சயமாக கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு போய் நிற்கும் அளவுக்கு இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பணமானது கிடைக்கும். ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடி தேடி ஓடினாய் பணத்தை, அந்த பணமானது நிச்சயமாக நல்ல முறையிலேயே உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் உன்னுடைய அப்பா உனக்கு தேவையானதை நிச்சயமாகவே உன் கையில் சேர்க்கும் அளவுக்கு எனக்கு சக்திகள் இருக்கிறது. நீ என்னிடம் எவ்வளவு பணம் கேட்டாலுமே சரிதான், அதை நிச்சயமாக உன்னுடைய கையில் சேர்த்து உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும் அளவுக்கு இந்த அப்பாவிடம் நிறைய தைரியங்களும் சக்திகளும் இருக்கிறது. என்னிடம் நீ அதனால்தான் ஒவ்வொரு முறையும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பாய். நீங்கள் எனக்கு தாருங்கள், அதை தாருங்கள் என்று. நானும் தருகிறேன் என்று சொல்வேன். ஆனால் நீ எதையுமே நம்புவது கிடையாது. நீங்கள் தருகிறேன் என்று சொல்கிறீர்கள், இப்பொழுது தருவீர்களா, நாளை தருவீர்களா, நாளை மறுநாள் தருவீர்களா என்று. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் பணத்தை தருவேன். சொன்ன கிழமையில் சொன்ன நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை உன் கையில் நான் ஒப்படைப்பேன். எந்த ஒரு நிலையிலும் நான் யாருக்கும் ஒரு முறை வாக்கு கொடுத்துவிட்டு இதை நான் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஒருவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அது இருந்துதான் தீரும். நீ இப்பொழுது இந்த வாக்கினை காதில் வாங்குகிறாய். நிச்சயமாக அப்பொழுது சீக்கிரம்தானே பணம் வரும். ஏமாற்றுவது தவறு தானே. நிச்சயமாக தங்கமே, நம்பிக்கையோடு இரு, சகல சந்தோஷங்களோடு இரு. எல்லா நாளும் உனக்கு நான் நன்மைகளை மட்டுமே செய்வேன். உனக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை மட்டுமே தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்று நீ நம்பவே வேண்டாம். காலம் முழுவதும் உனக்கு நான் துணை இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னென்னலாம் தேவையோ அது கிடைக்கும். நீ நினைப்பாய், நான் உங்களிடம் கேட்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லையே என்று. நீ எப்பொழுது என்னிடம் கேட்கிறாயோ அப்பொழுது நான் தந்துவிட்டேன். ஆனால் இன்னும் அவசரமான நேரத்தில் உனக்கு யார் தருவாய் சொல் பார்க்கலாம். அதனால்தான் உனக்கு நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நீ அவசரத்தோடு இருக்கிறாய், இப்பொழுது பணம் தரவில்லை என்றால் எப்பொழுது பணம் தந்தால் எனக்கு என்னவென்று. ஆனால் இது அவசரமான நிலையே கிடையாது. இதுவும் முன்னால் கடந்து போக முடியும். இன்னும் அவசரமான நிலை வரும் பொழுது என்னிடம் இருந்து உனக்கு பணம் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இன்னும் நான் சொன்ன கிழமையில் உன் கையில் பணம் சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகமாகவே காக்க வைத்துவிட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் காக்க வைத்தேன் என்றால் உன்னால் அடுத்தடுத்த விஷயங்களானது செய்ய முடியுமா என்பது நிச்சயமாக உனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உன்னால் உன் வாழ்க்கையில் தாங்க முடியும் அளவுக்கு எல்லா நல்ல விஷயங்களையுமே தாங்கிவிட்டாய். உன்னுடைய ஏக்கங்களையும் குறைத்து கொண்டாய். அதிகமான ஆசைப்படுவாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நீயாகவே எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம்.
பார்த்து கொள்ளலாம் என்று நீயாகவே எல்லா விஷயத்தையும் கடந்து வந்து விட்டாய். நம்பிக்கையோடு இருங்கள். நான் ஆசையாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் தயவு செய்து அதை காதல் கொடுத்து நீங்கள் கேளுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இறக்கி வைத்தது போல் இருக்கிறதா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் பணம் தானே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்தது. அந்த பணத்தை நிச்சயமாக உன் கையில் வந்து நான் சேர்த்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கொடிக்கட்டி பறக்கும் அளவுக்கு, அதாவது தேவைக்கு உனக்கு பணம் கிடைக்கும். ஏதாவது பொருள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு பணம் உன்னிடம் இருக்கும். மற்றவன் கையை எதிர்பார்க்காமல் யாரிடமும் போய் எனக்கு இந்த அவசரம், எனக்கு பணம் தருவீர்களா என்று கேட்காமல் உன்னிடமே தாராளமான பணம் உனக்கு இருக்கும். அது எப்படி என்றால், நீ உழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சம்பாதித்து அனைத்து விஷயங்களையும் நீ சேர்ப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கடன் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கடன் இருக்காது. அது நிச்சயமாக அந்த கடனானது மறைந்து போகும். இனிமேல் விடியும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு நல்ல நல்ல விடியலாக இருக்கும். நான் உனக்கு பொய் கூறவே இல்லை. உன்னுடைய மனதில் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்தது கூட கிடையாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனதால் நிறைய நொந்து போயிருக்கிறாய். இந்த நொந்து போயிருக்கும் உன்னை நிச்சயமாக நான் காக்க வேண்டும் தானே? எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் தானே? ஒரு அப்பாவாக இருந்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு இருந்தால் அது நன்றாகவா இருக்கும்? உன்னுடைய அனைத்து பாரங்களையும் நான் போக்க வேண்டும் தானே? போக்குகிறேன். நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் போக்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான சகல விஷயங்களையும் நானே கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் சேர்க்கிறேன். பொறுமையாக இரு, நம்பிக்கையாக இரு. 4 பேர் உன்னை பார்த்து கேவலமாக பேசினார்கள். இதையெல்லாம் பார்த்துதான் நீ இன்னும் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் பயந்தாய். இனிமேல் 4 பேர் நம்மை பார்த்து இப்படியெல்லாம் பேசுவார்கள், அப்படியெல்லாம் பார்த்து பேசுவார்கள் என்று நீ நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் தாராளமாக நீ நல்லபடியாக இருக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். பணம் இல்லை என்றால் 4 பேர் வித்தியாசமாகத்தான் பேசுவார்கள். அதுவே பணம் வந்துவிட்டது என்றால் வைத்துக்கள், அப்பொழுதும் தப்பு தப்பாகத்தான் பேசுவார்கள். இவளுக்கு பணமே இல்லை, திடீரென்று எப்படி பணம் கிடைத்தது? இவள் எங்கு வேலைக்கு செல்கிறாள்? இவள் யார் இவருக்கு உதவி செய்கிறாள்? இவளுக்கு மட்டும் எப்படி வேலை கிடைத்தது? என்று பல கேள்விகள் போட்டு உன்னிடமே கேட்பார்கள். அவர்கள் உன்னிடம் கேட்பதை மீறி அவர்களே ஏதேதோ முடிவு செய்து கொள்வார்கள். அதனால் பேசுபவர்கள் இருந்தாலும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களுடைய வாய்களை எல்லாம் மூட முடியாது. அவர்கள் பேசட்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழு. நிச்சயமாக அனைத்தும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியே ஒரு நிலைமை வந்திருக்கிறது. பணத்திற்காக கஷ்டப்பட வேண்டிய நிலைமை. இந்த நிலைமை மாறும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் எதையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எப்பொழுதும் மனதில் சந்தோஷத்தோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அனைவருக்கும் வாழ்ந்து காட்டு. உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் என்னுடைய கையில் இருக்கும். யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயப்படக்கூடாது. சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது நான் உனக்கு நிச்சயமாக இப்பொழுது சொல்லும் இந்த வாக்கின் மூலமாக சொல்கிறேன். நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உனக்கு சீக்கிரத்தில் கிடைக்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எல்லாம் நல்லதுக்குத்தான் நடக்கிறது. இப்பொழுது இருக்கும் இந்த பிரச்சனையும் நல்லதுக்குத்தான். சீக்கிரத்தில் எல்லாம் மாறும் என்று நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நிச்சயமாக நான் கொடிகட்டி பறக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக ஒரு வாழ்க்கையை மாற்றி சந்தோஷத்தை நிச்சயமாகவே தருவேன். பண கஷ்டத்தை போக்கி நிச்சயமாக செல்வ செழிப்புகளுடன் நிம்மதியான எதிர்காலத்தை உங்களுக்கு தந்து உங்களை நல்ல முறையில் வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. நிச்சயம் முதல் குறிக்கோள் எனக்கு அதுதான். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம். என்னுடைய முதல் குறிக்கோள் உன்னை ஒரு வசதியாக மாற்ற வேண்டும். சீக்கிரமாக வசதியாக மாற்றுகிறேன். நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையும் நானே உனக்கு தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.